ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம பசுமாட்டுக்கு வந்து தானமாக கொடுத்தா எப்படி நம்ம கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் வந்து நாங்கள் நிறையா பரிகாரம் செஞ்சுருக்கோம், ஆனால் ஒன்றுமே சரியாகலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக முழுவதுமாக பாருங்கள். இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பயன் தருங்க. பாசிப்பருப்பு எல்லார் வீட்லேயுமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இல்லைனா கூட நீங்கள் 1 கிலோ பாசிப்பருப்பை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அளவு வந்து பாசிப்பருப்பை வந்து எடுத்துட்டு, ஒரு வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது கூட வந்து நல்லா கலந்து தண்ணியில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லாவே வந்து ஊறியிருக்கும். ஸோ இதை அப்படியே வந்து பசுமாட்டிற்கு கொண்டு போய் கொடுத்துருங்க. நல்லா வேண்டிக்கோங்க, அம்மா கோமாதா என்னோட கஷ்டம் எல்லாம் நீங்கி எல்லா கடனும் வந்து நீங்கி நான் நல்லா செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமாதா கிட்ட வந்து மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் உழைப்போட இந்த பரிகாரமும் சேர்த்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கோமாதா வந்து உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றிடுவாங்க. அதே மாதிரி பாசிப்பருப்பை வந்து புதன்கிழமை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தானமாக கொடுக்கும்போது செல்வ வளம் கூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த பாசிப்பருப்பை வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் இருக்க குருக்களுக்கு கொடுக்கலாம், ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏழைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை சமைச்சு சாப்பிடும்போது உங்களோட கஷ்டமெல்லாம் வந்து கண்டிப்பாக சரியாயிருங்க. வறுத்த பாசிப்பருப்பை வந்து நம்ம காக்கைக்கோ குருவிக்கோ கூட கொடுக்கலாம். அதே மாதிரி பாசிப்பருப்பை வந்து பாயாசம் வச்சு கூட நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து நீங்கி உங்களுக்கு நல்லா செல்வ செழிப்போடு வாழ்வீங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.